ஐயோ அம்மா என்ன கரண்ட் ஆபீஸ்ல ஓவர் ஓடிச்சா மிஷின் நம்மள வாரி அடிக்குது. 1050 ரூபாய் பணத்தை போய் 1050 ரூபாய் பணம் எடுத்து ஏதோ நான் கவுண்டர்ல வச்சேன்னா உனக்கு இப்பவே தெரியும். திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாது. அப்போ 1050 ரூபாய் பணம் அது கரண்ட் வந்தாதான் வரும். கரண்ட் எப்போ வரும்? பில்லு வரும்போது தான் வரும். பில்லு எப்போ வரும்? கரண்ட் வந்தாதான். எதனா குச்சி வச்சுனா கலர் போடுமா எத்தனை பேரு எங்க வர சொன்னேன்? முன்னாடி வா மேடம், முன்னாடி வாடா. பில்லு கொடுங்க. ஏய் பிடிக்காது. 25 ரூபாய் பேசிக்கிட்டு அவளுக்கு ஒருத்து. ஏய் நடக்கும் வச்சுக்கோ மேடம். பில்லு கொடுங்க மேடம். அது 1025 கிடையாது. இது எந்த இடம் தெரியுமா? நான் யாரு என்ன தெரியாமலே என்கிட்ட வந்து 1050 ரூபாய் கொடுத்து ஏமா நீ அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஒரிஜினல் மாதிரி நடிக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியா? நான் 4 நாளுக்கு வர மாட்டேன். மணிக்கு சீப் டாக்டர் வருவாரு. பெட்ல படுத்துரு வந்த உடனே துணி காட்டி எடுத்து கூட போச்சு கொடுப்பேன். 1000 என் போற விட்டு ஆடு என்ன எவ்வளோ உங்களுக்கு தெரியாது. என் பிள்ளை கொடு, பிள்ளை கொடு. 75 ரூபாய் பைசோ அதிகமா படுத்து என் வீட்டுக்கு கூட அப்புறம் லஞ்சா வீட்டுக்கு வர சொன்னா இருந்தது. தீக்கி கட்டி அப்படியே போட்டு இந்த ஊர்ல இருந்து போட பொம்பளை வந்து யாரும் சொல்ல செக் பாடு வாடு உன் லட்சணம் தான் உள்ள உட்காந்து பாக்குறேன். எடுக்கிறதும் காய வைக்கிறதும் சாத்தியா நடக்கும். குடிக்காத வெளியே வந்துட போகுது. எனக்கு சண்டை வேணாம். இது கரெக்ட் ஆபீஸ் தானே? கிடையாது. இது என்னன்னு தெரியுமா? பணம் இருந்தால் தான், பணம் இருந்தால் தான்
இல்லை என்றால் சி. சி. காத்துல போட்ட தாசி நாட்டு எப்படியா தானே எப்படியா ஊட்டியா 1050 ரூபாய் பணம் போயிட்டாரு. எப்படியா மேடம் எப்படியா மேடம் பணத்துல முடிவு பண்ணி இரு, அது மட்டும் சொல்ற கேட்டுக்கோ. செல்லும் கீழே கொஞ்சம் கெட்டு போயிடும். வேலை கொடுங்க இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன். ஒண்ணு சொல்ற கேட்டுக்கடா. சுடுகாட்டுக்கு போன பணமா இந்த தாஸ்து கிட்ட வந்த படம் திரும்பி திரும்பாது. அப்ப 1050 ரூபாய் பணம். சீனிவாசா ராமா 1050 போச்சு. நல்ல வேலையை கொடுங்க மேடம். இருந்தாலும் என் பேர் தெரியும் எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்கடா. வருவாங்க. அவங்கள ஒருவர் எல்லாம் உள்ள அனுப்பி டோக்கன் ஆமா. இது என்ன வேலை மேடம்? டாபுர்மாமா வேலை. பாட்டு என்ன சொக்க என்ன அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்கணும். 1050 ரூபாய் கட்டிட்டு அப்படியே விட்ட டாபர் மாமா வேலை ஒரு டாபர் அதேதான் நீ ஒரு டாபர் தான். பர் டாபர் ஊர்ல மதிப்பாங்க அடிக்க தெருவை இறங்கி போனா சொல்லுவாங்க. போறான் பத்தியா கரண்ட் பில்லு கட்டினா ஆமா வேலை நீ ஒரு டாபுரிதான் டாபர் தான். டாபர் மாமா வேலை கொடுத்துக்கிறேன். ஆபரேஷனுக்கு கொஞ்ச நேரம் நாள் நல்லா இல்லை. 9ஆம் தேதி புக் பண்ணுங்க. ஒரு ஆளா அனுப்பணுமா? எங்க சென்று விட்டால் என்ன அந்தரங்க காரியம்? எங்க போட்டு வர இப்ப முடியாது போ. ஆள் நின்னுங்கிறாங்க போ. செருப்பாடே
எப்படியா உடனே தெரியாத 1050 ரூபாய் கட்டிட்டு டாபர் மாமா வேலை பார்த்துட்டு டாபர் மாமா வேலையா? யார் சொல்றா? 1050 ரூபாய் எடுத்தாந்துங்க பணத்தை கட்டணும். கட்டிட்டியா? எடுத்து உங்களுக்கு வேலை கிடையாது. எனக்கு தான் தினந்தோறும் இந்த இடத்துல வேலை இருக்கிறது. தினந்தோறும்? ஆமாண்டா. யார பார்க்க வந்திருக்கிறேன்? காதலிய சண்டைக்கு வந்திருக்கிறேன். காதலியா? யார செருப்பாலே பையன் நமக்கு முன்னாலே கரண்ட் பில்லு கட்டுறாங்க. இவர் டெய்லியே கட்டு ஒரு பழகுது. உட்காரு, உனக்கு வேலை நம்பர் டோக்கன் மாமா வந்து நம்பர் டோக்கன் யாருன்னு கேட்டேன். நான் சிவன் யாருக்கும் தெரியுது. ரொம்ப எடுத்து ஊர் போய் டமா அடிச்சு மேடம். அவங்க ஆள் மேல பார்த்து நம்மள தேவையா இருக்காங்க. அவங்க அதுதான் பார்த்து பெட்டேன் புது டைல். இந்த மாதிரி வேலை எனக்கு பிடிக்காது சொல்லிட்டு நான் என்ன பழக்காது. யாராட்ட சொல்ற? போட்டீங்க இப்போ நான் எப்பத்தி போட்டப்பா. மாமா வந்துக்கிறான் பாரு. நம்பர் டோக்கன் எனக்கு இல்லைன்னா மருந்து சாப்பிடுறீங்களா? என்ன கூட பிடிக்காம பேசிட்டு இருக்கிறேன். உடைய முகத்தை சந்தோஷமே காணுமே. ஆயிரம் திரும்ப செந்தாமரை வள போட்டு முகமாக்கப்பட்டது எதற்காக? காரணம் இருக்கிறது. அதை கூறத்தான் நாட்டு இளவரசியில முத்தாளகை ஆமா பல பேர் மத்தியில் அவமானப்படுத்தி விட்டார். அவமானம். ஆகவே அவளுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்சி விழா நடக்கிறது. அது நடக்க கூடாது. என்னங்க அது உண்மைதான் இருக்கிறது. அப்படியா? கூறுகிறேன். இவ்வளவுதானா? அது மட்டுமா? அது மட்டுமல்ல, எனக்கு நாம் இருவரும் யார்? அந்தரங்க காதலர்கள். ஆமா. மன்னர் அரசபில் நாம் இருவரும் அண்ணன் தங்கை போல் நடிக்க வேண்டும். நடித்துதான் நாட்டையே கைவந்த வேண்டும். மாதவி அமைச்சர் நாட்டை பத்த விழா கோலமாக இருக்கின்றது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என் தங்கையை பார்க்க வேண்டும்.